ஜெர்மன் காக்ரோச். ஜெர்மன் காக்ரோச் அப்படின்றது ரொம்ப குட்டியா இருக்கும், ப்ரௌன் கலர்ல ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் மூவ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா காமனா எல்லாரோட வீட்லயும் நம்மளால பார்க்க முடியும். இப்போ பெரிய பெரிய காக்ரோச், இந்த அமெரிக்கன் காக்ரோச் இதெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா அதுவும் ட்ரைனேஜ் சிஸ்டம்ல அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம அதிகமா பார்க்க முடியும். ஆனா இந்த ப்ரௌன் பேண்டட் காக்ரோச்சஸ் தான் வந்து நம்ம கிச்சன்ல அதிகமா நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க. இது எப்படிலாம் வந்து இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அந்த பிளம்பிங் சிஸ்டம் இல்ல எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல இந்த மாதிரியான இடங்கள்ல பூந்து உங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு டிராவல் கார்ட்போர்டு இல்ல கிராசரி ஐட்டம்ஸ் ஏதாவது சிலிண்டர் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அது கீழே இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்ச் அவுட் ஆயிட்டு உங்க வீட்டுக்குள்ள வந்து ஸ்ப்ரெட் ஆகும், ரேப்பிடா வந்து ஸ்பீடா வந்து growth ஆகும். அதே மாதிரி ஒரு ஃபீமேல் காக்ரோச் மூலமா 20,000 காக்ரோச்சஸை வந்து அதனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனாலதான் வந்து நம்ம ஷார்ட் டைம்ல அதிகமான காக்ரோச்சஸை வந்து பாக்குறோம். ஏன்னா இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ஏற்படும். அதாவது டயரியா மாதிரியான ரியாக்ஷன்ஸ், அதாவது உங்களுக்கு இம்பாக்ட் எல்லாம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். உங்க வீட்டுல இந்த ஜெர்மன் காக்ரோச்சை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்ல சர்வீஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.